ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நம்மெல்லாம் இங்கே வந்து இருக்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி உலகத்தில் வயநாடு மட்டுமல்ல, பல இடங்களில் பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களை பார்க்கலும் நம்ம நல்லவங்க அல்ல, ஆனாலும் கூட பாத்திரவான்களே அல்ல. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு வாக்கு கொடுத்து இந்த சபையையும் கூட கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பாடல் இது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட 2வது வாரத்திலே தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம நல்லா இருக்கிறோமா, நம்ம உயிரோடு இருக்கிறோமா, நமக்கு சோதனைகள் இல்லையா, குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இல்லையா, இதெல்லாம் நினைச்சு நன்றி செலுத்தணும். அப்படிப்பட்ட கடைசி காலங்களிலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாகவே இந்த செய்திக்கு போகும் முன்பதாக இன்றைய நாளின் செய்தி வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22 முதல்
31 வசனங்கள் வரை வாசித்தோம். இந்த 31 வசனத்தை வைத்துதான் நான் இந்த நாளிலே செய்தியை கொடுக்க போகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். நான் கடந்த நாளிலே நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்போம். இப்பொழுது என்னுடைய வேத பகுதி அப்போஸ்தலர்களை படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப அதுல இருந்தே செய்தியை கொடுக்கலாம் என்று ஆண்டவரால் ஏவப்பட்டபடினால் இந்த செய்தியை நான் 2-3 நாளைக்கு முன்பதாகவே நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் கடந்த ரேகை தினத்துல நான் கடந்த நாளிலே 20ஆம் வசனத்தை அதிகாரத்தை வாசிக்கும் போது 23-24 கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அல்லேலூயா. நான் என்னுடைய செய்திக்கு போவதற்கு முன்பதாக எனக்கு ஆண்டவர் திட்டவட்டமாக பேசின ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் போகிறேன். நான் ரொம்ப கவலைப்பட்டேன் 2-3 நாட்கள். எதுக்கு என்ன கவலைனே எனக்கே தெரியாது. பல சபையை குறித்து, பைனான்ஸ் குறித்து, குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, என்னுடைய சரீரத்தை குறித்து நிறைய கவலை. அப்போ நான் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது என்னுடைய பர்சனல் சாட்சியா சொல்லணும்னு நினைச்சு நான் எழுந்திருக்கல. அப்போ அந்த கட்டுகளும் உபத்திரங்களும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பவுலுக்கு ஆண்டவர் நேரே சொல்லுகிறார். சொல்லிட்டு அவன் சொல்றான், அதுக்கு அவன் சொன்னதாக சொல்லிவிட்டு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எதை குறித்து நான் கவலைப்படேன். அல்லேலூயா. ஆனா அது அவரால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனால அடிக்கடி கவலை எனக்கு வருகிறது. அப்போ எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டாம். அப்போ என்ன, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கை, நம்பிக்கை இருக்கும்போது மட்டுமே அப்படி வாழ முடியும். இந்த நாள்ல நீங்க கூட பல பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். இந்த செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கல்வாரியில வந்திருக்கிறோம், கல்வாரி நாதர் வணங்குகிறோம், கல்வாரி நாதர் நமக்கு உதவி செய்வார், அவர் என் கூட இருக்காரு, அதனால நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி கவலைப்படாம இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். படைப்பின் காரணனே, கரளி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கரளி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. என்னோடும் பேசும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே, ஆமென். இந்த நாளில் நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவனின் உன்னத நோக்கம் என்பதான ஒரு தலைப்பிலே இந்த செய்தியை கொடுக்க போகிறோம். அதாவது காட்ஸ் சுப்ரீம் பர்பஸ். கடவுளுக்கு ஒவ்வொரு நோக்கம் உண்டு. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு, அப்படிதானே? பெற்றோருக்கு ஒரு நோக்கம், பிள்ளைகளுக்கு ஒரு நோக்கம், அரசியல்வாதிக்கு ஒரு நோக்கம், நடிகருக்கு ஒரு நோக்கம், இப்படி யாருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். ஆனா இது அந்த நோக்கம் அல்ல. தேவனுடைய உன்னத நோக்கம், பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய உன்னத நோக்கம், அவருடைய அந்த பர்பஸ், சுப்ரீம் பர்பஸ் என்னங்கிறது அது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கிறிஸ்தவ ஆலயத்துல வந்திருக்கிறோம், கிறிஸ்தவ குடும்பத்துல நம்ம இருக்கிறோம், கிறிஸ்தவ மக்களாக நம்ம வாழ்கிறோம். ஆண்டவர் சொல்கிற காரியம் 3 காரியங்கள். ஆண்டவருடைய உன்னதமான ஒரு நோக்கம் ஆண்டவருடைய வாழ்க்கையில என்னவென்றால், முதலாவதாக இந்த அப்போஸ்தலர் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் அந்த 16ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அவங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். செய்யும் போது அவங்கள சும்மா ஒரு வீணாக பழிய சொல்லி ஜெயில போட்டாங்க. போட்டு தொழுமரத்துல கட்டி வச்சு அடி அடின்னு அடித்து
கால்கள்ல சில விலங்கு போட்டு அவங்கள போட்டுருக்காங்க. அங்கேயும் அவர்கள் துதித்து பாடுகிறார்கள். பாடி அவங்க அழல, ஐயோ இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லல, சந்தோஷமா அவங்க இருக்கிறாங்க. அப்பொழுது எத்தனையோ பேர் சிறைச்சாலை காவல், ஆனா அந்த சிறைச்சாலை கதவுகள் திறந்து விட்டது. அவங்க உடனே இந்த அதிகாரி ஓடிய வருகிறாங்க. அந்த சம்பளத்தை வீட்டுல போய் படிங்க, நல்லா இருக்கும். வரோம், ஐயோ கதவுலாம் திறந்துச்சு, ஓடி போயிட்டாங்களே, அவ்வளவுதான். அங்க எப்படின்னா உடனே இவங்களை கொண்டுருவாங்க ராஜா. அப்ப சரி நம்மள அதிகாரி கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி அவன் வாழை எடுத்து தன்னைத்தானே குத்தி போகும்போது பவுல் சொல்லுறான், அப்பா சார் நீங்க ஒண்ணும் உங்களுக்கு செய்யாதீங்க, நாங்க இங்கேதான் இருக்கிறோம், நாங்க ஒண்ணும் ஒழிய போல, உனக்கு எந்த கெடுதலும் நீ செய்யாத அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக அவன் சொன்ன உடனே அவன் நடுநடுங்கி அவன் மண்டிக்கிட்டு உள்ளே வந்துட்டு அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். அதுதான் பாருங்க, ஆண்டவன் அதை வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அததான் கேட்கிறார். அவன் வேற சார் இப்படி ஆயிடுச்சு எதுவுமே கேட்கல, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஏன் இதை கேட்டான்? இவனுக்கு ரட்சிப்பை பத்தி இந்த சிறையாதிகாரிக்கு என்ன தெரியும்? அதற்கு முன்பதாக இவன் கவனிச்சிருக்கிறான். இவங்க கூட்டத்துல பேசுறாங்க, இயேசுவானவர் ஒருவர் வந்தார், சிலுவையில மரித்தார், அவர் மூலம்தான் மாநிலங்களுக்கு ரட்சிப்பு, நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவர் தான் கடவுள், நியாயப்பிரமாணம் அல்ல, பழைய ஏற்பாடு அல்லன்னு சொல்லி அவங்க அதெல்லாம் சொன்னது இந்த சிறைச்சாலைக்காரர் கேட்டிருக்கிறான், அறிந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, சிறைச்சாலையில் இவர்களுடைய நடத்தைகளை பார்த்திருக்கிறான். என்னன்னா விலங்கு மாட்டி இருக்குது, அப்பவும் இவங்க திட்டாம அழாம அவங்க என்ன செய்யறாங்க, துதிக்கிறாங்களே, இவங்கள்ட்ட ஒரு வித்தியாசமான ஆவி இருக்குது. ஏன்னா அந்த சிறைச்சாலைக்காரர் பார்த்திருக்கலாம், அவன் உணர்ந்திருக்கலாம், இதை எண்ணி இருக்கலாம். உடனே அவன் வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கலாம். அப்போ அவன் சொல்றா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தேவனின் உன்னத நோக்கம் முதலாவது கர்த்தருடைய ரட்சிப்பை பெற வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் முதல் ரட்சிப்பு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு சொல்லி நம்ம வைக்கிறோம். அது மாத்திரமில்ல, சங்கீதம் 3:8 யாராவது எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த உலகத்துல வீடு இல்லாம போலாம், பணம் இல்லாம போலாம், பதவி இல்லாம போகலாம், சுகம் இல்லாம போகலாம், சொந்தம் இல்லாம போகலாம், எதுவுமே இல்லாம போகலாம், யோகம் இருந்தது போல. ஆனா ரட்சிப்பு கட்டாயம். ஹல்லேலூயா. அதுக்காக எதுவுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஆண்டவரை இந்து மார்க்கத்துல இருந்து நாங்க ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதே பணத்துக்காகவோ வேற எதுக்காகவும் அல்ல, பாவங்களை அடிக்கேட்டு நாங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு எங்க உறவினர்கள் எல்லாரும் விட ஆண்டவர் எங்களை உயர்ந்த ஸ்தலத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கனத்திலும் பணத்திலும் மரியாதையிலும் எல்லாவற்றிலும் எங்களை உயர்வாக வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா ரட்சிப்பு இலவசம் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனம் இருக்குது. அது இரண்டாவது. ஆனா இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அந்த நாட்கள்ல ரட்சிப்பை ஹிந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்ல நம்ம பாஸ்டரையா கூட அங்க 2 வருஷம் படித்தார். நான் கூட அங்க அடிக்கடி போயிருக்கிறேன். அந்த காலத்துல அது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய எழுப்புதல் கூட்டம் எல்லாம் நடக்கும். இப்ப மாதிரி இல்ல, நல்ல ஒரு வேதாகம கல்லூரி, பெரிய கல்லூரி. அப்போ இப்போ அந்த கல்லூரி அப்படின்னு. அப்போ அங்க உள்ள டைரக்டர் வந்து எப்ப பாரு ஒரே செய்தியை கொடுப்பாராம் ரட்சிப்பை குறித்து. அவங்க பையன் 2வது பையன் டேனியல் சொல்வாராம், அப்பா தப்பா நினைச்சிடாதீங்கப்பா, எப்ப பாரு இந்த செய்தியை தானே கொடுக்குறீங்க அப்படிமா. அவர் சிரிச்சுட்டே சொல்வாராம், நீங்க எத்தனை பேர் கைவிட்டு ஒப்பு கொடுத்தாங்க பாரு, ரட்சிப்பு தான் முக்கியம், மீதி எல்லாம் முக்கியம் இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி அமெரிக்கா தேசத்துல பில்லி கிரஹாம் என்கிற ஒரு பிரசங்கியா இருந்தார். அவர் எவஞ்சலிஸ்டா ஊழியம் செய்த நாட்களில எங்கு போனாலும் பெரிய பெரிய கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள். இங்க கூட ஸ்டேடியத்துல நடந்து நாம் 1978ஆம் ஆண்டு நான் சென்னைக்கு வந்த போது அவருடைய கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். அங்க ரட்சிப்பை குறித்து தான் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். பாவங்களில் இருந்து, பாரம்பரியங்களில் இருந்து, பழக்க வழக்கங்களில் இருந்து, பல்லாத காரியங்களில் இருந்து, விக்கிரக ஆராதனையில் இருந்து, எல்லாவற்றிலிருந்து மனம் திரும்பதான் செய்தி கொடுத்தார். அப்போ அமெரிக்க தேசத்துல அவர் எங்கு பார்த்தாலும் கூட்டங்களை நடத்தி கொண்டு இருந்தார். ஜனங்கள் நிறைய பாவங்களில் இருந்து விடுதலை ஆனாங்க. 2 திருமணம் 4 திருமணம் கிடையாது, ஆணை கல்யாணம் பண்ணுவது கிடையாது, கற்பு அளிப்பு கிடையாது, பாலியல் துன்பங்கள் கிடையாது, பொய் கிடையாது, பொறாமைகள் கிடையாது. அமெரிக்க நாடு செழிப்பாக இருந்தது. ஆனால் ரட்சிப்பை விட்டு விட்டு இப்ப உள்ள
சுவிசேஷம் வந்தது, ஆட்டமும் பாட்டமும். அமெரிக்கால திருச்சபைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் கலாச்சார வாழ்க்கையிலே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ரட்சிக்கப்படணும். நீங்க ரட்சிப்பு ஒருத்தர் உங்களை போய் கேட்பாங்க, ரட்சிப்பு வேணாங்க, இது இருக்காங்க, இந்த ஆவி இருக்கான்னு கேட்டா அதை பத்தி கவலைப்படாதீங்க. எந்த ஆவி நமக்கு வேண்டியது? ரட்சிக்கப்பட்டா நம்ம சாட்சியாக இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்துல கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தார். சிலுவையில் அவர் ரட்சிப்பை அருளும்படியாக தான் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். சொந்த குமாரனை அனுப்பினார். அது இப்ப அவ்வளவு இதுவா இருக்கு, இழிவாக இருக்கு. ரட்சிப்பு அது தேவையில்லை. 6 வயசுக்குள்ள பெறுகிற 6 வயசுக்குள்ள 5 வயசுக்குள்ள பெறுகிற டான்ஸும் அதுக்கு பேரை சொல்ல விரும்பும். ஆட்டம் பாட்டோட சபைகள் பெருகலாம், கூடலாம். ஆனால் குணநலங்களே இல்லை, நல்ல பண்புகள் இல்லை, பொறுமை இல்லை, பொருளாசை இல்லை, எல்லா காரியங்களும் கெட்டு கிறிஸ்தவம் குட்டி சுவராக போய்விட்டது. ஏன்? ரட்சிக்கப்படாத மக்கள் திருச்சபைகளே சேர்ந்து கொண்டிருக்கிறது தான். ஆகவே நம்முடைய கல்வாரி திருச்சபை சிறிய சபையாக இருந்தாலும் அனைவரும் நம்ம கூடிய வரைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படி யாராவது மனம் திரும்பாமல் இருப்போம் என்றால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய முன்னத நோக்கம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதால் தான். அருமையானவர்களே, நான் மட்டும் இல்லை, முக்கியமா நான் சொல்ல வந்தது நம்முடைய குடும்பத்தில் உள்ள மக்களுக்காக. இங்க இந்த சிறைச்சாலைக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? நீயும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்மளும் நம்ம பிள்ளைங்க அடுத்த விட விடுங்க, நம்மளும் நம்ம பிள்ளைங்களும் கட்டாயம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நான் கேட்க மாட்டேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த நாட்களில உன் பிள்ளைக்காக எதை சேர்த்து வைக்காச்சும் பரவாயில்ல, அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா, அதுக்கு நீ உன்னுடைய பங்கு என்ன? அதுக்கெல்லாம் பெரிய எக்ஸாம்பிள் நோவா ஃபேமிலி தான். நான் 40 நாள் வேதாராய்ச்சியில இந்த நோவா ஃபேமிலியை குறித்து ரொம்ப விளக்கமா நான் சொன்னேன். இப்ப அப்படி சொல்ல முடியாது, அது ஒருத்தரை பத்தி சொல்றதுக்கே 40 நிமிஷம் ஆகும். அந்த நோவா என்கிற ஒரு மனிதன், நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் வேகமாக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 6:9 வாசிங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களில் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன் இருந்த அந்த காலத்துல இவன் குடும்பத்தை தவிர எல்லாமே பொல்லாத ஜனங்கள். இந்த நோவாவை குறித்து பார்க்கும்போது அவன் ரொம்ப 10 தலைமுறைக்கு பிறகுதான் வந்திருக்கிறான். ஆதாம் ஏவாள் 10 தலைமுறைக்கு பிறகுதான் இந்த நோவா ஃபேமிலி வந்தது. பார்க்கும்போது இப்ப நம்ம இருக்கணும் வைக்க, நம்ம சர்ச்சு மக்கள் மட்டும் நல்லவங்க, நீங்க எல்லாரும் கெட்டவங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த ஊர்ல நோவா மட்டும்தான் நல்லவனாக இருக்கான். ஆண்டவர் அவங்க சொல்றான், நோவாவே இந்த மக்கள் ரொம்ப பொல்லாதவங்களா இருக்கிறாங்க, அழிக்க போறேன் நான். அதுவும் எப்படி? தண்ணினால அழிக்க போறேன். அப்ப மழைங்கிறதே கிடையாது. இப்பெல்லாம் மழைன்னா தெரியாதவங்களே கிடையாது. இப்ப மழை அப்பதான் முத மழையினால ஆண்டவர் அழித்தார். அப்போ வயநாட்டுல ஒரு வாரம் வந்ததுக்கு எப்படின்னா 40 நாள் இரவும் பகல் விடாம பூமியின் மதுகுகளெல்லாம் பழந்துருச்சான், வானெல்லாம் பழந்துருச்சான். அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படிப்பட்ட மழையா இருக்கும். யாரும் தப்பிக்க முடியும்? மந்திரி தப்பிக்க முடியாது, ராஜாவும் தப்பிக்க முடியாது, யாருமே தப்பிக்க முடியாது. ஆனா அந்த சூழ்நிலையிலும் நோவா ஆண்டவர் கிருபை கிடைச்சு சொல்றாரு, ஆண்டவர் அவ்வளோ மக்களும் துன்மார்க்கரா இருக்கும்போது ஒரு மனிதன் நோவா, அது நீயாக இருக்கணும், நானாக இருக்கணும். ஹல்லேலூயா. வெளியே சொல்லணும் இல்ல, நோவா ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். ஆண்டவர் நோவாவே அழிக்க போறேன், வேலையை ஒன்று பண்ண, நீயும் குடும்பமும் அதுக்குள்ள போகிறாரு. எனக்கு என்ன அதுல ஒரு இதுனா, இப்ப நான் அப்படி ஒரு காரியத்தை நான் செய்யறேன்னு வைங்களேன், நான் பாஸ்டர் அனுப்பி போயிருப்போம், எங்க பிள்ளைகள்ட்டையும் சொல்லணும், பிள்ளைங்களும் வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, பிரத்யட்சமா சொன்னாரா? மழைங்கிறதே பார்த்தது இல்ல, வேலையில இருக்க சொன்னாரா? நாங்க வரமாட்டோம். இதெல்லாம் நம்பி எங்களை வேலை செய்ய விடுறாரு, கட்டடத்தை கட்ட வைக்கிறாரு, எவ்வளவு பெரிய வேலை. ஆனா அது பாருங்க எவ்வளவு அழகாக பிள்ளைகளை வளர்த்துக்கிறாங்க. இதைதான் இந்த கால வேலையில சொல்லுற அருமையாகவே, நீ மட்டும் ஆலயத்துக்கு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்காத, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா நீ ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து ஆண்டவரே என் குடும்ப மக்களுக்காக ஜெபிக்கணும், முக்கியமா உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைகள்லாம் ரட்சிப்புக்குள்ள இருக்கணும், கர்த்தருடைய பேழைக்குள்ள இருக்கணும், வெளியே இருக்கக்கூடாது. ஏன்னா கடைசி காலம், ஆபத்து நிறைந்த உலகம், பாதுகாப்பு இல்லாத உலகம், எப்ப என்ன நடக்கும் தெரியாது. உன் பிள்ளைகளை ரட்சிப்பின்
மட்டுமே உன் பிள்ளைகள் சந்தாக இருக்க முடியும். இந்த நோவா 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொல்றான், ஒய்ஃப் பரவாயில்ல, அவனுக்கு கீழ்ப்படிந்து வந்துட்டான். பிள்ளைகளை சொல்றான், அம்மா இப்படி ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க என்ன சொல்லுங்க, சரிக்கப்பா நீங்க சொல்லக்கூடியே செய்யறேன். அது மட்டும் இல்ல, 3 மருமகள். சரி, ஏதாவது ஒரு மருமகளாவது உங்க மாமாவுக்கு வேற வேலை இல்லை, ஆமா அந்த சொல்லிட்டாரே எங்களை வச்சு நான் எங்க அப்பாவோட போறேன், அப்படி இல்லை. அப்படியே அவங்களும் கீழ்ப்படிந்து அந்த வேலைகள் வந்தாங்க, உதவி செய்தாங்க, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவே தேவனுடைய உன்னத நோக்கம் நீங்கள் சுப்ரீம் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற வேண்டும். நீ மட்டும் அல்ல, உன் குடும்பம். நீ இன்னையிலிருந்து ஜெபம் பண்ணணும். நீ மட்டும் மோட்சம் பண்ணா போதுமா? என் பிள்ளைகளும் போகணும். நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணாம ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தாம அப்புறம் கண்ணீர் தான் விடுவீங்க பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளை சரியான வழியில நடத்தாட்டா நம்ம கண்ணீர் தான் செல்வோம் அருமையானவர்களே. ஆகவே ஆண்டவர் இந்த பாடத்தை அப்போஸ்தலர் பாடிக்கும் போது எனக்கும் கூட சொன்னார், நானும் அதிகமாக என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், கல்வாரி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், எல்லா மக்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவருடைய உன்னத நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் கர்த்தரின் ரட்சிப்பை நானும் என்னுடைய குடும்பமும் பெற வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் பெற்றிருக்க வேண்டும். கட்டாயம் என் பிள்ளைங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, என் பிள்ளை ஜெயில இருக்கக்கூடாது, என் பிள்ளை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பான செய்து போகக்கூடாது, என் பிள்ளை ஒரு கொலையாளி கூட்டத்துல இருக்கக்கூடாது, என் பிள்ளை விபசார கும்பல்ல இருக்கக்கூடாது, என் பிள்ளை கடத்தல்காரன் விக்கிற கும்பல்ல இருக்கக்கூடாது, என் பிள்ளை ஆண்டவர் சொன்ன மாதிரி மூப்பர்கள் மத்தியில உன்னதமான இடத்துல இருக்கணும், உயர்ந்த ஸ்தலங்கள்ல இருக்கணும், நல்ல பிசினஸ் மேனா இருக்கணும், நல்ல பதவியில இருக்கணும், இல்ல அவன் ஏழையா இருந்தா கூட கர்த்தருக்கு பயப்படுகிற மகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஆகவே முதலாவது தேவனின் உன்னத நோக்கம் கர்த்தரின் ரட்சிப்பை பெற வேண்டும். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், அது மாத்திரம் அதை பார்க்கும்போது அது இன்னொரு காரியத்தை நான் சொல்லுவேன். நகோமி ரூத் கதை நமக்கு தெரியும். அந்த நகோமி கூட அடுத்த ஊர்ல போனா கூட, அவ மோவாப் தேசத்துக்கு போனா கூட அங்க உள்ள அந்நிய ஜாதி பெண்ணதான் கல்யாணம் பண்ணான். ஆனா இவளுடைய சாட்சி அந்த ரூத்தை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு இயேசு பிறக்கும் சந்ததியை உருவாக்குச்சு. அல்லேலூயா. ஆகவே ஒருவேளை உன் குடும்பத்துல அந்நிய ஜாதிகளை உன் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா பரவாயில்ல, பொல்லாதவங்க வந்தாலும் சரி, கூடிய வரைக்கும் உன்னுடைய பண்பும் உன்னுடைய சாட்சிகளும் உன்னுடைய பேச்சுகளும் அவளையும் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். தேவனுடைய உன்னத நோக்கம் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவது தேவனுடைய உன்னத நோக்கம் என்று சொன்னால், கர்த்தரில் பிள்ளைகளை கர்த்தரில் வளர வேண்டும், நீயும் வளர வேண்டும், உன்னுடைய பிள்ளைகளும் வளரணும். இது ரொம்ப 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 முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர்ல வளரணும். இப்ப சின்ன செடியை நம்ம வைக்கிறோம், நம்ம சின்ன செடி வீட்டுல வைக்கிற போது நம்ம கட்டாயம் அதுக்கு தண்ணி ஊற்றணும். நீங்க எனக்கு எங்க இந்திரா பொண்ணுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கொஞ்சம் பேர் நாங்கள் உறவினர்கள் தான் போனோம். அப்போ நான் சொன்னேன், எல்லாரும் கோச்சுக்காதீங்க, நான் உங்களுக்கு எனக்கு செடி மீன்லாம் கொடுத்தா பிடிக்காது, அது ரொம்ப நல்லது, அது எனக்கு அப்துல் கலாம் மாதிரி ஆசை எனக்கு இல்லை. நான் கொண்டு 3 செடியும் வச்சு 3 பட்டு போச்சு சரியா பார்க்காம, அது என்னுடைய மிஸ்டேக் தான். ஆனா வேற ஏதாவது கொடுத்துருந்தா வச்சிருப்பேன். அதுமாதிரி ஒருத்தர் மீன் கொடுத்தாங்க, எங்க வீட்டுல மீன் தொட்டில கொஞ்ச நாள் போட்டு வச்சிருந்தோம், காக்கா தூக்கி போயிடுச்சு. அப்போ அது எதுக்கு சொல்றேன்னா, அந்த செடியை வளர்த்துருக்காங்க, ஒரு சிலர் வச்சிருக்காங்க எங்க குடும்பத்துல, நல்லா வளர்ந்துருக்குது. அப்போ அதை வளர்த்துனாதான் வளரும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும், அது போடணும், அது தானே வச்சுட்டு ஜெபம் பண்ண கூட அதெல்லாம் நடக்காது. ஆனா அது மரம் ஆன பிறகு நம்ம போய் டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டிய தேவை. அது ஒரு மரம் ஆன உடனே அது என்ன பண்ணா, அதுவே தன்னுடைய தேவையெல்லாம் வெயில் மூலமாக, அது மூலமாக, இது மூலமாக, மழையின் மூலமாக அது கறி கொடுக்கும், எல்லாம் செய்யும். ஒருவேளை பூச்சிகள் வர மாதிரி இருந்தா சிலது இப்பெல்லாம் மருந்து தெளிக்கிறாங்க, அது கூட தேவையில்லை. அந்த காலத்துல சாணி எரு எல்லாம் போடுவாங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, வளர்க்கறது நம்மளுடைய பொறுப்பு. அப்போ வளர்க்கறதுனா என்ன, கர்த்தர்ல வளர வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆலயத்துக்கு கொண்டு வந்தாதான் வளருவாங்க. நீ என்னதான் வீட்டுல இருந்து டிவியில பார்த்தா கூட, ஒரு அம்மா ரொம்ப நல்லவங்க தான், சில நான் நிறைய சந்திப்பேன், உங்களுக்கு தெரியாது, அவங்க கிட்ட என்னால பேசவே முடியாது. ரொம்ப அறிவா பேசுவாங்க, ரொம்ப பக்தியா பேசுவாங்க, ரொம்ப ஆவிக்குரியவங்களா பேசுவாங்க. நம்மலாம் அப்போ அடியில் போயிருவோம். நான் அவங்க பேசும்போது உண்மையா நான் இல்லைங்க, ஏன் சிஸ்டர் நீங்க சர்ச்சுக்கு போகலையான்னா, ஐயோ சர்ச்சு மூணு சர்ச்சுல காலையில பார்த்துருப்பேன் சிஸ்டர், நான் அதை பார்த்து அபிஷேகத்துல நிரம்பி குதிச்சு காணிக்கை எடுத்து அதை வச்சுட்டேன், அப்புறம் மாஸ்க் ஒரு கூகுள் பேல அனுப்பிட்டேன் அப்படின்னாங்க.
ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க, உண்மையிலே ரொம்ப நேசிப்பாங்க. ஆனா ஆலயத்துக்கு போக நேரம் இல்லை. அதனால இங்க அமெரிக்கால இருக்கிறாங்க, இல்ல வேற இங்க இங்கிலாந்துல இருக்கிறாங்களா சர்ச்சு, இங்க தடிக்கு விழுந்தா சர்ச்சு, ஏதாவது சர்ச்சுக்கு போக வேண்டியதானே. அப்போ அப்படி போகக்கூடாது. ஆலயத்துக்கு நீ மட்டும் இல்ல, பிள்ளைங்களை விளையாடுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வர்றாரு. பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும். இயேசுவானவர் 30 வருஷம் அப்பா அம்மாவோட வாழ்ந்தார். அந்த கதையை யாராவது படிக்கிறீங்களா நீங்க? சும்மா 5 வருஷம் இல்ல, 30 வருஷம். சின்ன வயசுல இருந்திருக்காரு, 12 வயசுல இருந்திருக்காரு, யூத்ல இருந்திருக்காரு, 28 திருமணமாக வேண்டிய வயசுலயும் அவங்க கூட இருந்திருக்காரு. அப்பாவுக்கு தச்ச வேலை செய்திருக்கிறாங்க. அவர் 8வது நாள் ஆலயத்துக்கு அந்த மரியாளும் யோசிப்பும் அவரை கொண்டு போனாங்க. அவர் 30 வயசு வரைக்கும் ஊழியத்துக்கு போகும் வரைக்கும் ஆலயத்துக்கு போனார். வேதத்தை சொல்லி கொடுத்தாங்க, பைபிளை சொல்லி கொடுத்தாங்க, பைபிளை படினாங்க. ஆண்டவர் ஏன் ஆலயத்துக்கு போகணும் அப்படி இல்லை, ஆலயத்துக்கு போகணும். எங்க இருந்தாலும் போகணும். நீங்க ஊர்களுக்கு போனா கூட பக்கத்துல ஆலயத்துக்கு போகணும். நான் பாசனம் காரைக்குடிக்கு எங்க சொந்த சேர்த்து எங்க ஹவுஸ் ஓனர் கல்யாணத்துக்கு போனோம். ஆனா நாங்க போகணும், நாங்க யாரும் எங்களை பார்க்கல. ஆனா காலையில ஏதோ சர்ச்சு, எந்த சர்ச்சோ தெரியல, அது ஒரு கேத்தலிக் சர்ச் மாதிரி. ஆனா அந்த ஃபாதர் நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணாரு, அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா அந்த நேரம் முழு நேரம் நாங்க 2 பேரும் சொல்லணும். அப்ப அந்த இருந்த இடத்துல கூட அந்த 1 hour 2 hour சர்ச்சுக்கு நம்ம போயிட்டு தான் வந்தோம். அதனால பெட்டில் இருந்தா போக முடியாது, செத்து கிடந்தா போக முடியாது. மீதி நேரம் நம்ம சர்ச்சுக்கு போகணும். அது ஒரு சாக்கு சொல்லக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, பிள்ளைகளை கூட்டிட்டு கட்டாயம் வரும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். சர்ச்சுக்கு போங்க, டைமுக்கு போங்க, டைமுக்கு வாங்க. சர்ச்சுக்கு போகக்கூடிய நேரத்துல வேற எதுவும் செய்யாதீங்க. முந்தின நாளே எனக்கு ஒருத்தர் சொல்லுவார், அந்த ஒரு மனிதர் என்கிட்ட சொன்னார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது நானும் இப்போ அதை செய்யறேன். நான் கூட இந்த ட்ரெஸ்ஸை ஒரு சேரியை தேட 10 நிமிஷம் தேடிட்டு இருப்பேன், அதுல லேட் பண்ணுவேன். அவர் சொன்னதுமா, நான் பைபிள், காணிக்க, பெண்ணு, என் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோமா, ஆட்டோக்காரனுக்கும் சொல்லி வச்சிருவோமா. முந்த நாளே அப்பா நீ இப்படி 7:30 எங்க வீட்டுக்கு. நான் ஒரு நாளும் தவறி போனது இல்லைங்க. ஆனா நான் கிட்ட இருந்து கூட நான் லேட்டா வந்திருக்கேன். சில நேரத்தில் அது என்னுடைய தப்பா இருக்காது. யாராவது வராங்க, தண்ணி கேட்கறாங்க, போன் பண்றாங்க, ஏதாவது செய்யறாங்க. இருந்தாலும் 7:30 நான் இங்க இருந்தோம், அது என்னுடைய தப்பு தான். பாஸ்டர் மோகன் சர்ச்சுக்கு நான் போனேன். இந்த பாஸ்டர்ல என் தம்பி அவங்க வீட்டு கூட்டம் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சாட்சியை நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். போன வருஷம் சொல்லிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா 3-4 முறை தவறிட்டேன். இந்த வருஷம் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த தடவை 2-3 தடவை தவறிட்டேன் நான். அப்போ அந்த மூப்பர் சொல்றாரு, எல்லாரும் என்னென்னமோ சாட்சி சொன்னாங்க, இங்க சொன்ன மாதிரி அவர் மட்டும் சொன்னாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடந்த முறை நான் தீர்மானம் பண்ணேன், ஒரு நாள் கூட நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு லேட்டா போகக்கூடாது, நான் ஒரு நாளும் போகல அப்படின்னு சொன்னாரு. அதை நான் இன்னும் நிறைவேற்றல. அது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சது அந்த சாட்சி. நம்ம சூழ்நிலை வேற, நீங்க தொலைவில் இருந்து வரீங்க, சிலர் நடந்து வரீங்க, சிலர் பிரச்சனை. அதனால நான் அது தவறு சொல்ல கூடிய வரைக்கும் நம்ம அந்த ஆண்டவர் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். கொடுத்தாதான் அது வேலை செய்யற இடத்துல கூட பங்க்சுவலா இருக்கும். அப்படிதானே? வேலை செய்யற இடத்துல பங்க்சுவலா லேட்டா போனா உங்களுக்கு வேலையில வச்சிருப்பாங்களா? ட்ரெயினுக்கு போனா, பிளைட்டுக்கு போனா 3 மணி நேரம் என்ன, 4 மணி நேரத்துக்கு முன்னே போய் உட்கார்ந்து இருப்பீங்க. பிளைட்டுக்கு போனா ஆலயத்துக்கு மட்டும்தான் நம்ம இஷ்டமா வரலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அதை நான் குறையா சொல்லல. அதுல ஒரு பிளஸிங் இருக்கு, அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இன்னைக்கு சாட்சி கேள்வி எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு இந்த சாட்சி ரொம்ப நல்லா பிடிக்கும். ஒரு சிலர் கொஞ்சம் நீளமா சொல்லிருக்கீங்க, அதையும் நான் சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது, சுருக்கமா 4 நாளா சொல்லணும் சாட்சியை. ஒரே நாள் எல்லா சாட்சியும் சொன்னா நம்ம போர் அடிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சாட்சியை ஒரு கவி பாடலாம் பாடி சாட்சி சில நேரத்துல ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அதுக்காக நான் என்ன சொல்றேன், பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளர வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணும், பைபிளோட வரணும்னு சொல்லணும். வெறும் செல்ல எடுத்துட்டு வரக்கூடாது. அது நீங்க யாரு கொண்டு வரீங்கன்னு தெரியல. உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட சின்ன பைபிளாக வாங்கி வச்சுக்கோங்க. செல்ல தூக்கிட்டு பைபிள்ல வரவே கூடாது. செல் ஒருத்தர் சொன்னார், செல்ல வேதம் இருக்குது, வேதம் இருக்குது, அசுத்தம் இருக்குது. பைபிள்ல அசுத்தமே கிடையாது, எல்லாம் பரிசுத்தம் தான். அதனால பிள்ளைகளை சர்ச்சைக்கு கொண்டு வர பழக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் அப்படி வந்தாதான் கர்த்தருக்குள்ள வளரும். சின்னதுலே இஷ்டம் போல விட்டுட்டு கடைசியில வயசான காலத்துல 20 வயசுல 25 வயசுல அதை என்ன செய்வாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணி அழுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட். சின்னதுல இருந்தே நல்லா வளர்த்தணும், ஒரு கூட வளர்த்தணும். ராஜ்குமார் சார் பையன் எப்பவும் அவங்களே சொல்றேன்னு நினைக்கிறீங்க. நீங்களாம் இந்த அவன் வெளிநாட்டுல இருக்கும்போது நான் போய் பார்த்தேன், நீங்க எல்லாருமே நல்ல பிள்ளைங்க தான். அது மாதிரிதான்
அப்படி ஹல்லேலூயா. அப்போ எங்க இருந்தாலும் அங்க ஒரு வாழ்க்கை இங்க ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. நீ இங்க இருந்து அமெரிக்கா போயிட்டா உன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கக்கூடாது. லிவிங் டுகெதரா போகக்கூடாது. அரைக்கால சட்டை போட்டுன்னு போகக்கூடாது. இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது. இஷ்டத்துக்கு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்க கூடாது. கிறிஸ்தவனா தான் இருக்கணும். அப்ப அது எப்படி சின்ன வயசுல நீ கொண்டு வந்து வளர்க்கணும், நல்லா போதிக்கணும், கருத்தா போதிக்கணும். பைபிள் படிச்சியம்மா நைட்டு கேட்கணும், சண்டை போடக்கூடாது. பைபிள் படிச்சியா, இன்னைக்கு நீ ஜோம் பண்ணியா, நம்ம பிரச்சனையெல்லாம் வரும், எல்லாம் வரும். அது படிப்பு அவனை ஆசீர்வதிப்பாரு. ஏதாவது வந்து அலெக்ஸ் வந்து கேட்பான், இதுக்கு போட்டா அதுக்கு போட்டா, நான் சொன்னேன் என்கிட்ட கேட்காத, நாங்க காசு தான் தரணும், நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என்னுடைய வழியை எனக்கு காட்டு, நான் என்ன செய்யணும்னு காட்டு, உங்களுக்கு அதை செய்யணும்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கருத்துல வைக்கணும். ஒரு அம்மா வந்து கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு தெரியவே இல்லை, இந்த பொண்ணு இப்படி எங்க ஊர் தான், எங்க காசு தான், எல்லாம் தான், ஆனா எனக்கு மனசு இதுவா இருக்குது, இப்படி நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுவீங்களா? நான் சொன்னேன் எனக்கு அதுக்கு குறி சொல்ல தெரியாதுமா, நான் ஜெபிக்கிறேன், உனக்கு சித்தம்னா அது நடக்கும், சித்தம் என்ன விலைக்கு போயிடும் அப்படின்னு. அதே மாதிரி விலைக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. அதன் பிறகு நல்ல பொண்ணு கிடைச்சது. எல்லாத்துக்குமே நம்ம ஜெபம் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஜெபம் பண்ணணும். முக்கியமா ஆண்டவருடைய உன்னத பிள்ளைகளை, நான் பிள்ளைகளுக்காக தான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க கடவுளுடைய பிள்ளைங்க, அது உங்க சொத்தே அல்ல. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபம் பண்ணி அவங்களை வளர்த்துட்டீங்கன்னா கர்த்தர் அதை பார்த்துப்பாரு. அது மாத்திரம் உங்களையும் அந்த பிள்ளைங்க கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுக்கணும். சிலருக்கு நல்லா சொல்லுவாங்க, கொடுக்க விட மாட்டாங்க. அது 1000 கொடுக்கணும்னு சொன்னா தாய் என்ன பண்ணணும், எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற, 100 ரூபாய் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இந்த வெள்ளைக்காரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு சில வெள்ளைக்காரங்களே சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் போற சபைகள்ல பெரிய உண்டி வச்சிருப்பாங்க, அவங்களாம் வசதியானவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க. ஆனா அந்த அம்மா $1 தான் போட்டுது, அந்த பிள்ளை கையில $50 கொடுக்குது. நான் பார்ப்பேன். அப்ப நான் வீட்டுல வந்து கேட்டேன், ஏன் பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய காசு கொடுக்குறது? இல்ல இல்ல, அவ வந்து $1 கொடுத்தா எப்பவுமே கர்த்தருக்கு $1 தான் கொடுக்கணும்னு மைண்ட்ல பதிச்சுப்பா. அப்படி இல்லை, கர்த்தருக்கு வந்து உதாரணத்துவமா கொடுக்கணும், அதை அவருக்கு சொல்லி கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம் அப்படின்பாங்க. ஆகவே அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். அது தவறு. நிறைய பைபிள்ல நான் தவறிய பெற்றோர்கள்னு ஒரு செய்தியை வச்சிருக்கேன். ஏரி என்ற மாதிரி ஒரு பாஸ்டர் தான், ஒரு பெரிய என்ன மாதிரி பெரிய பாஸ்டர். அவரு ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுங்க இடத்துல இருந்த ஒரு பாஸ்டர், சாமுவேலை உருவாக்குன ஒரு பாஸ்டர் தான். ஆனா 2 ஓபிலிப்பின கிளாஸ் 2 பிள்ளைகளையும் வளர்க்க தவறிட்டார். அடக்காமல் போன குற்றத்தின் நிமித்தம்னு சொல்லி போட்டுருக்குது. ராஜாக்குன்னா ரவுண்ட் ராஜாக்கள் அடக்கல. பிள்ளைங்க தப்பா செய்யறாங்க, ஆலயத்தின் பொருளை சாப்பிடுறாங்க, ஆலயத்துல தாறுமாற நடக்கிறாங்க, அடக்கல. கடைசியில அவங்க வந்து என்ன செய்யறாங்க, எதிரிகளால கொல்லப்பட்டார்கள். உடன்படிக்கப்பட்டு பிடிப்பட்டது. இந்த ஏரி அதை கேட்டு கீழே வந்து இடுப்பு முதுகல் உடஞ்சி செத்து போனான்னு பாக்குறோம். அப்போ பெரிய பாஸ்டரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எவ்வளவு பேரை நம்ம பாக்குறோம் ஊழியக்கார பிள்ளைங்க, அதுக்கு பணத்தை கையாளுறதும் குடிக்கிறதும் இது மாதிரி செய்யறதும். அவங்க மட்டும் இல்லை, நீங்களும் ஊழியக்காரங்க தான், நானும் ஊழியக்காரங்க தான், நீங்களும் பாஸ்டர் தான், நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான். நம்ம பிள்ளைங்களை அடக்க முடியாத என்ன செய்யணும், ஜபமாவது பண்ணணும். கஞ்சாடியா இருக்கவே கூடாது. தான் பிள்ளை செய்யறது கஞ்சாடியா இருக்கக்கூடாது. எல்லாரும் எதிர்க்க சொல்லக்கூடாது. வீட்டுல போய் ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி செய்யற அப்படின்னு சொல்லணும். ஒரு வீட்டுக்கு போ, இந்த சர்ச்சில் இது நான் சொல்லணுமே நினைக்கிறேன். ஒரு சர்ச்சில் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து நாங்க வெள்ளை அடிச்சு போறோம். நான் சொல்லக்கூடாது பென்சிலால கீறக்கூடாது. நீங்க பார்த்துட்டு அதை ரசிக்க கூடாது. நீங்க என்ன சொல்லணும், ஏன் ஒரு வீட்டுல போன ஏன் கீறுறீங்க, ஏன் கட்டில போய் ஏறி குதிக்கிறீங்க, ஏன் அந்த வீட்டுல போனோம்னா அப்படியே அள்ளி சாப்பிடுறீங்க, ஏன் அப்படியே பண்றீங்க. நம்ம எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளை டீசெண்டா வளர்த்தணும், டீசெண்டா பேசணும். அப்புறம் பெரியவங்களுக்கு சண்டை வந்தா பிள்ளைங்களை சொல்லணும், நீ வரக்கூடாது, நாங்க பேசுவோம், நீங்க பேசக்கூடாது அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், ஆலயத்துக்கு கொண்டு வரணும். நீங்க டெய்லி போதிக்க முடியும். ஆலயத்துல ஒவ்வொரு வாரம் இந்த கல்வாரியில சின்ன சபையா இருந்தாலும் நல்ல ஒரு செய்திகளை கொடுக்குறாங்க. ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, நல்ல புரியும்படியான குமார் பாஸ்டர் போனதை கொடுத்தாரு, ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. பாஸ்டர் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை கூட வாங்கலாம், குடும்பம் 5:30 மணிக்கு. என்ன உங்களுக்கு எடுத்துக்க முடியல, என்ன கஷ்டம், நான் சீக்கிரம் தூங்கி ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாங்கலாம், 5:30 மணிக்கு குடும்பம் இப்படி நினைச்சு இருக்கட்டுமே, ஏன் கஷ்டப்படுறீங்க. நான் இப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பாருங்க, அது எவ்வளவு ஒரு பிளெஸிங் இருக்கு தெரியுமா. அதனால அப்படி எல்லாத்துக்கும் வந்து மாதிரியான வாழ்க்கை வாழணும். இந்த ஏரி தம் பிள்ளைகளை இழந்தான். அதே மாதிரி லோத்து ஆரம்பத்துல இருந்தே
வீட்டுக்குள்ள வளர்த்தாம இஷ்டப்பட்ட இடத்துக்கு ஓடலாம், இதெல்லாம் வேற பிரசங்கம். அங்க போயிட்டு கடைசியா ஆண்டவர் இறங்கி அவனை போங்கிறாரு. ஆனாலும் கூட அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு துணாயிட்டா. பிள்ளைங்களும் தகாத உறவு வச்சு அம்மோனியர் மோவன்னு ஒரு கெட்ட ஜாதியை உருவாக்க இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிள்ளைகளை வளர்க்கல சரியா. கிறிஸ்தவ பிள்ளைகளை வளர்க்க உலகத்திலே கிறிஸ்தவ பிள்ளைங்க தான் நல்ல பிள்ளைங்கன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பெற்றோர் தான் நல்லவங்கிறாங்க. ஆகவே எல்லா பதவியிலும் நம்ம பிள்ளைங்க இருக்கணுங்க. எல்லா பெரிய பெரிய பதவியிலும் நம்ம பிள்ளைங்க தான் டாக்டரா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க தான் பெரிய ஆபீசரா இருக்கணும். ஏன்? நன்மை செய்வோம். நமக்கு ஒரு கோடியை கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டோம், கட்டாயம் எல்லாருக்கும் கொடுப்போம். ஆனா அது ஒரு தீய மக்கள் மத்தியில போனா நம்ம சாப்பிடுவோம். ஆகவே நம்ம பிள்ளைங்களை உருவாக்குறதுக்கு உங்களை உன்னத நோக்கம். நீ உன் பிள்ளைகளை இன்னையில இருந்து நீ எதுவும் செய்யாட்ட கூட சண்டே கிளாஸ் கொண்டு வந்து இதுக்கு கொண்டு வந்து சர்ச்சுக்கு வந்தது. அது புரியாட்ட கூட பரவாயில்ல, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கட்டும், தொந்தரவு பண்ணிக்கிட்டு கூட இருக்கட்டும். ஆனா சர்ச்சுக்கு போகணும் அப்படி அந்த பழக்கம் அப்படின்னு சொல்லணும். டைமுக்கு போகணும் ட்ரெயின். நல்லா கொஞ்சம் ரொம்ப லேட் மாஸ்டரா இருக்கேன், ஸ்கூல்ல இருந்து வரணும். ஆனா என்னுடைய ஹேபிட்டாவே ஆச்சு. ஆண்டருடைய கிருபையினால தான் அதை மாத்தினா, அதை ஆண்டர் உணர்த்தினார். ரொம்ப தப்பு. ஈவன் ஒரு ஃபங்க்ஷன் போனா கூட டைமுக்கு போகணும்னு இப்பெல்லாம் நினைப்பேன். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சாப்பிட்ற டைம் அவங்க என்ன நினைப்பாங்க? ரொம்ப முடியாத பட்சத்துல தான் அப்படி இருக்கும். அதனால கூடிய வரைக்கும் எல்லாத்துக்குமே, அதுவும் ஆலயத்துக்கு டைமுக்கு வர கத்துக்கணும். நல்ல போதனைகளை சொல்லணும். அவங்க ஒரு குடும்பத்துல கெட்டவங்களை பத்தி நம்ம குடும்பத்துல பேசுவோம். நான் கூட சில நேரம் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் அதை காட்டினார், பேசக்கூடாது. பிள்ளைகளை எதிர்க்க நம்ம குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளை பேசவே கூடாது. இப்போ ஊழியக்காரர்களை பத்தி தப்பா பேசவே கூடாது. அதெல்லாம் அந்த பிள்ளைகளை பாதிக்கும். நல்ல காரியங்களை ஜான் வெஸ்லியை பத்தி பேசுங்க, ஜார்ஜ் முல்லரை பத்தி பேசுங்க, பில்லி கிரஹாமை பத்தி பேசுங்க, நல்ல பெரிய பெரிய ஆட்களை பத்தி பேசுங்க, ஏசப்பாவை பத்தி பேசுங்க, நம்ம ஊழியக்காரரை பத்தி பேசுங்க. நம்ம பாஸ்டர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, இப்பவும் கிராமத்தில் போயிருக்காரு, இப்பவும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, இந்த பேசுற இவரை சொல்லுங்க. இப்படி நல்ல காரியங்களே நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம பிள்ளைகளை அப்படியாக வளர்க்கணும். அப்படி வளர்க்க விட்டாலும் அதனுடைய சாபம். பிலிப்பின் மனைவி பத்தி இருந்தா அதை அவ சரியா வளர்க்கல. யோவான் ஸ்நானனுடைய தலையை கொண்டுட்டுமான்னு சொல்றான். அந்த பிள்ளை சொல்லக்கூடாது, பாவமா ஒரு பெரிய பிரசங்கியா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல. டான்ஸ் ஆடிட்டு ராஜா கட்டி சொல்லுது, என்ன வேணுமா? அவருடைய தலைதான் எனக்கு வேணும்னு அம்மா சொன்னதை அப்படியே ஒப்பிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனால பிள்ளைங்களை நல்ல முறையில வளர்க்கணும். பிள்ளைங்க ரட்சிப்புக்குள்ள வரணும். என் பிள்ளை ரட்சிக்கப்படணும். உன் பிள்ளைக்கு சொத்து சுகம் இல்லாட்ட பரவாயில்ல, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டுக்கணும், என் பிள்ளை மனம் திரும்பி இருக்கணும், என் பிள்ளை டெய்லி பைபிள் வாசிக்கணும், என் பிள்ளை டெய்லி ஜெபம் பண்ணணும், என் பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும், என் பிள்ளை ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போகணும், என் பிள்ளை தசமாக கொடுக்கணும், என் பிள்ளை காணிக்க கொடுக்கணும், என் பிள்ளை ஊழியர்களை தாங்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், தரித்திரருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நல்ல வளர்த்துக்கு கர்த்தர். அதுதான் அவருடைய நோக்கம். கடைசியாக கர்த்தருக்கு சாட்சியாக வாழணும் நம்ம பிள்ளைங்க. அதுக்கு இது கூட நான் 40 நாள்ல பேசியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு குடும்பம் ரேகாபியரின் குடும்பம். அதை நான் அடிக்கடி பேசியிருக்கேன். அப்போ ரேகாபியரின் குடும்பம்னு சொன்னா அதை நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். எரேமியா 35:9. நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமல் ரேகாபின் குமாரர் ஆகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. அது அங்க எரேமியாவே போய் ஆலயத்துக்கு கூட்டிட்டு திராட்சை ரசம் குடிங்கிறார். நான் இங்க வந்திருக்கேன், நான் சொல்றேன், இது ஒயின் வச்சிருக்கிறேன், ஆலயத்துல ஆண்டவர் என்கிட்ட சொன்னாருமா, நீ ஒயின் குடிச்சுக்கலாம். நாங்க நியூயார்க்ல அமெரிக்கால இருக்கும்போது எஸ்ரா சர்மன் ஐயா கூட வந்திருந்தார். அவரு நானு அங்க உள்ள ஒரு பாஸ்டர், அவரு ஒரு சிஎஸ்சி பாஸ்டர், நல்ல மனுஷன் தான். அப்ப நாங்க சாப்பிடும் போது அவர் ஒரு வெள்ளையா ஒரு ஒயின் கொடுத்தாரு. ஆனா அவருக்கு உண்மையிலே 100 வயசு வரை இருந்தார். அந்த வெள்ளையா ஒரு ஒயின் கொடுத்துட்டு சொன்னாரு, இதை குடிங்க. எங்க ஐயா வேண்டாம், நான் குடிக்க மாட்டேனாரு. நான் சொன்னேன், ஐயோ பொம்பளை தான் நாங்க குடிக்க மாட்டோம், கெட்டவங்களும் நல்லவங்களும் பொம்பளைங்க குடிக்க மாட்டோம். எஸ்ரா ஐயா பார்த்துட்டு எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நானும் குடிக்க மாட்டேங்க, இதெல்லாம் இந்தியாவில் உள்ள பாஸ்டர் குடிக்க மாட்டாங்க அப்படின்னா. அப்ப அவர் என்ன சொன்னாரு, ஒரு மருந்து தான், ஒரு சொட்டு அப்படி குடிங்க, கொஞ்சம் குடிச்சா நீங்க ரொம்ப நாள் இருக்கலாம் அப்படின்னாரு. ஆனா நாங்க வேதத்துல இருந்ததை சொல்லி அதை குடிக்கிறோம். அதே மாதிரி இந்த யோனதாபின் குமாரங்க
அவருடைய பிள்ளைங்களை வந்து நீ ஒரு திராட்சை ரசம் குடிப்பா கர்த்தர் சொன்னாரு. இல்ல இல்ல எங்க அப்பா சொல்லியிருக்காரு நான் குடிக்க மாட்டேன், இது செய்தா தப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனால நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சாட்சியா சொன்னதுனால உன் குடும்பத்துல ஒரு புருஷன் கூட சாக மாட்டான் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவங்க வந்து சொன்னப்பட யாச்சும் தப்பா அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்க போதிப்பாங்களாம். நீங்க வந்து லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்துல இருந்து வீட்டுல போய் வாசித்து பாருங்களேன். நம்ம எப்படி நடக்கணும்னு சொன்னது அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருக்கும். இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை பண்ண. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ன சாப்பிடலாம் நான் யோசிப்பேன். பழைய ஏற்பாடுல செதுல உள்ளதுதான் சாப்பிடணுமாங்க மீன். இப்ப டாக்டருங்க அதை சொல்றாங்கல்ல, செதுல உள்ள மீன் தான் சாப்பிடக்கூடாது, எறா, நண்டு, சொரா, வஞ்சரம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளம் வருங்கிறாங்க. அதனால கொஞ்சம் நம்ம என்ன கூட சாப்பிடக்கூடாது தான் இல்ல, எல்லாமே பழைய ஏற்பாடுல நல்லதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப திராட்சை ரசம் அவங்க குடிக்க கூடாது, அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அநியாயம் செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொய்யான எண்ணக்கூடாது, நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் தவறிட்டாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க மட்டும் ஐயோ எங்க அப்பா அம்மா சொன்னதை நான் மீற மாட்டேன், செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு வளர்த்துருக்கிறாங்க. முடிவு பெறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நம்ம வாசிக்கிறோம். அது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நமக்கு எவ்வளவு உபத்திரங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பகைகள் வரலாம். ஆனா முடிவு பரியந்தம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கனா ரட்சிக்கப்படுவீங்க. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பார்கள். ஆண்டவருடைய உன்னத நோக்கம் நீங்களும் உங்க பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும். குடும்பத்துல ரட்சிக்கப்படுறவங்களை அலட்சியமா விட்டுறாதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்பு கர்த்தருடைய, உன்னால முடியாது, நீ அவங்கள திருத்த முடியாது, நீ அவங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அது மாத்திரம் இல்ல, அவங்க ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணும். ஆலயத்துக்கே கூட்டிட்டு வராம மரமா வளர்த்த பிறகு கனி கொடுக்கல வெட்டமா முடியும். நீ சின்னதுல இருந்தே கூட்டிட்டு வந்துரு. சின்ன சரி இப்ப முடிஞ்சு போச்சு, இனி என்ன செய்யணும், இது ஜெபம் பண்ணுங்க. ஆகவே நீ ரட்சிக்கப்படணும், உன் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும், பிள்ளைங்க நல்லா வளரணும். அது மாத்திரமல்ல சாட்சியா இருக்கணும். எந்த இடத்துல போனாலும் என் பிள்ளையா பிடிக்கிறது, என் பிள்ளை சிறப்பு பிடிக்கிறது, என் பிள்ளை கெட்ட விதமா செய்யாது, என் பிள்ளை எங்கள்கிட்ட கேட்டுதான் செய்யும் அப்படிம்பாங்க. அப்படித்தானே? அப்படி வாழும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இது ஏதோ நான் சொன்னேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் நான் இந்த அப்போஸ்தலர் படிக்கும் போது எனக்கு பேசின காரியங்கள் நான் இன்னும் ஜெபிக்கணும். என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் உறவுகளுக்காக ஜெபிக்கணும். நான் மட்டும் மோட்சம் போனா போறாரு. எப்பவுமே எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கும், நான் மோட்சம் போயிடுவேன். ஆனா ஒரு சுயநலம், நான் மட்டும் போயிட்டு என் தம்பி, என் பிள்ளைங்க, என் கல்வாரியில சில மக்கள் இவங்கெல்லாம் வரலைன்னா கணக்கு கேட்கும் கர்த்தர் அங்கே இருப்பார். அதனால ரட்சிப்பு கர்த்தருடைய, அவருடைய உன்னதம் ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள நம்ம வளரணும், கர்த்தர் ஆலயத்தை கொண்டு வரணும், சாட்சியா இருக்கணும். கர்த்தருக்காக இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வதிப்பாக. கண்களை மூடி நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு கவியை நாம் பாடி நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே,
நாங்கள் கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும், உன்னத நோக்கம் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டும், எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் சாட்சிகளாக வாழ வேண்டும். இதுதான் உன்னுடைய உன்னத நோக்கம். அந்த உன்னத நோக்கத்தை நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் இந்த திருச்சபையாரும் நிறைவேற்ற உதவித்தார். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம்.